அதாவது நாங்கள் ஒரு கேம்புக்கு போயிருக்கிறோம். அதில் ஒரு காவி கட்டிட்டு வந்திருக்குது. அது நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ரோமன் கேத்தலிக்கில் இந்த நன்ஸுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த சிஸ்டருங்க அப்படின்னு, அவங்கள மாதிரியே வந்திருந்தாங்க. சரி, நீங்கள் என்ன நன்ஸா சிஸ்டரா, ரோமன் கேத்தலிக்லேருந்து வரீங்களா அப்படின்னு. ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது, அதனால் அது நடந்தது. அப்போ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் அந்த அம்மா வந்த உடனே அந்த அம்மா, இல்லை நான் திருமணம் ஆனவங்க தான், எனக்கு 2 குழந்தை இருக்குது, நானும் டீச்சர் ட்ரைனிங் வச்சு நடத்துகிறேன், இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன், நீங்களும் வச்சு நடத்துகிறீங்க, ஆனால் நம்ம 2 பேரையும் பேருனுடைய மிஸ்டேக்கில் என்ன ஆம்பளை பேருன்னு நினச்சிக்கிட்டு இங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு மேலே மாற்றவும் முடியாது, எல்லாம் போயிட்டாங்க. நைட் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, வேற வழியில் 2 பேரும் தங்கி தான் ஆகணும். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் நன்சான்னும் போது, இல்லை, ஏன் ட்ரெஸ் இந்த வேஷத்தில் வரீங்க, என்ன வேஷன்றீங்க அப்படின்ட்டாங்க. வேஷம்னுட்டேன் டக்குன்னு. வேஷம்னே கோவம் வந்து போச்சு அந்த அம்மாவுக்கு. என்னை பார்த்து வேஷம்னு சொல்லிட்டீங்க, இது நாங்கள் லென்த்து காலம், புரியுது, இந்த 40 நாள் லென்த்து காலம் வைப்பாங்க, இந்த ரோமன் கேத்தலிக்ல அதை கடைபிடிப்பாங்க. இந்த லென்த்து காலத்துக்காக நான் அதை அணிஞ்சிருக்கிறேன். நாங்கள் லென்த்து காலத்தில் பூ வைக்க மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம், அடுத்து தலைக்கு எண்ணெய் பூச மாட்டோம், கலர் ட்ரெஸ் ஊற்ற மாட்டோம், நாங்கள்லாம் இந்த மாதிரி காவி தான் உடுத்துவோம் அப்படின்னு அந்த 40 நாள் நாங்கள் லென்த்து பீரியடை நாங்கள் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரிங்க, மன்னிச்சிருங்க, நான் வேஷம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவே சொல்லிச்சு, இந்த ஈஸ்டர் அன்னைக்கு என்னை பாருங்க. ஈஸ்டர் அன்னைக்கு என்னங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த புடவைலாம் நாங்கள் கட்ட மாட்டோம், ஈஸ்டர் அன்னைக்கு நான் ஜிகி ஜிகி ஜின்னு இருப்பேன் அப்படின்னுச்சு. என்ன வார்த்தை, அப்படியே பலபலன்னு இருக்கும், என் ட்ரெஸ் அப்படியே ஜிகி ஜிகின்னு இருக்கும். எனக்கு அந்த வார்த்தை ஜிகி ஜிகி மறக்கவே முடியாது. எங்க யார் சொன்னாலும் உடனே அந்த அம்மா மூஞ்சி தான் எனக்கு ஞாபகம் வரும். தென்காசியில் இருக்கிறான், இன்னை வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட் கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது. தென்காசி வந்தா வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உட்காந்து இந்த ஜிகி ஜிகின்ற வார்த்தை என் உள்ளத்தை உடைச்சிது. இந்த அம்மாட்ட உட்காந்து பேசு அப்படின்னாரு ஆண்டவர். உட்காந்து பேச ஆரம்பித்தேன். பைபிள் வச்சிருக்கிறேன். சரி, உட்காந்து பேசுவோங்க பைபிளை பற்றி. உட்காந்து விடிய விடிய பேசணும். விடிஞ்சிருச்சு, மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் கிளம்பிடுச்சு, நானும் கிளம்பி டக்கு டக்குன்னு அந்த கிளாஸுக்கு வந்துட்டோம் 7:30. விடிய விடிய பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். விடிஞ்ச பிறகு அவங்க கண்ணு திறக்கப்பட்டது. என் கண்ணை திறந்துட்டீங்க. ஒரு இந்துவா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், என் கண்ணை திறந்தீங்க. இதுக்கு மேல நான் போய் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்றேன் அப்படின்னு அந்த அம்மா. மாறிச்சா மாறலையா எனக்கு தெரியாது. எனக்கு தேவை சத்தியத்தை சொல்றதுதான் என்னுடைய வேலை. நீ எங்கேயாவது போய்க்கோ, நீ ஆர்சி கோயிலுக்காவது போய், எஃப்சி கோயிலுக்காவது போய், நீனு பிசி கோயிலுக்காவது போய், எந்த கோயிலுக்கு வேணாலும் நீ போ, ஆனா சத்தியத்தை அறிந்து கொள் என்று சத்தியத்தை இறக்குன்னு விடிய விடிய இறக்கிட்டேன். அன்பாலே, இதை ஏன் சொல்றேன்னா, அந்த ஜிகு ஜிகுன்னு நீ டெஸ்ட் பண்றதுனால வெளிச்சமானவர் கிடையாது. வெளிச்சம்னா இங்க ஆண்டவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறார்? நற்கிரியைகளை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். அதுதான் உனக்கும் எனக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. துர்க்கிரியை செய்கிறவன் எதுவா இருக்கிறான்? இருள இருக்கிறான் என்று அர்த்தம். அப்ப நற்கிரியை செய்வது ஆண்டவருக்கு உகந்தது. என்னன்னு தெரியல எனக்கு. போன வாரமும் அந்த நற்கிரியை பத்தி தான் எபேசியர் 2:10 நமக்கு செய்தி கொடுத்தார். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோமா அப்படின்னு. இந்த நாளிலும் நடவாமல் நடக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்தார். ஏன் தொடர்ந்து 2 வாரமாக இதை பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் 2 வாரமா இந்த நற்கிரிகளை குறித்து நடக்கிறோமா நிக்கிறோமா அப்படி பேசுறாருன்னு, ஏன் பேசுறாருன்ற கொஞ்சமாவது உணர்றோமா? சொல்லுங்க, உணர்ந்தவங்களாம் சொல்லுங்க. நற்கிரியை நம்மிடத்திலே காணாம போயிடுச்சு, இல்ல தொலைந்து போயிடுச்சு. நீ நற்கிரியை செய்கிறவனாக, நற்கிரியல் செய்கிறவளாக நீ நானும் மாற வேண்டும் என்று ஆசைப்படுறதுனால ஆண்டவர் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. ஆண்டவர் சிலதெல்லாம் நம்ம கிட்ட வற்புறுத்தி சொல்லுவார். நேத்து அந்த ஆயத்த ஜெப கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறதாம். என்னது அப்படின்னு அர்த்தம்? எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ட்டு ஆண்டவர் கம்பல் பண்ணி
சத்தியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், திணித்து கொண்டே. எப்படியாவது நீ சத்தியத்தில் நடக்க வேண்டும். உண்மையிலே நான் இருந்த எல்ஏஎஃப் சபையிலே அவங்க பாவத்தை குறித்து கண்டிச்சு உணர்த்துறத நான் வெறுத்தவன். ஏன் இவ்வளோ 80 வருஷம் அந்த சர்ச் ஆகுது, அதுக்கு மேலே கூட ஆகுது, திரும்ப 80 வருஷமா இதை குறித்தே பேசிட்டு இருக்கிறாங்களே ஏன்? எனக்குள்ள ஒரு கேள்வி. அதை குறித்து கண்டிச்சு உணர்த்த 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 தான் ஒவ்வொருத்தரும் நம்ம அசைறோம், கொஞ்சமாவது அசைறோம். இந்த பாவத்தை குறித்து கண்டிச்சு உணர்த்தாதனால இப்பெல்லாம் நம்ம துளுருட்டு போய் வளர்ந்துருக்கிறோம், கொழுத்து போய் வளர்ந்துருக்கிறோம். வித்தியாசம் அதான் நான் பார்க்கிறேன். சரி, சத்தியத்துல வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது நீ நான் எப்படி வளர்றோம்னா, அதிகமா கீழ்ப்படியாத்துல, அதிகமா சத்தியத்தை உணராதத்துல, அதிகமா பாவத்தை குறிச்சு ஒரு விழிப்புணர்வு இல்லாம, பாவத்தை குறித்து உணர்வு இல்லாம இன்னைக்கு அதுலயும் வாழ்ந்துகிட்டு இதுலயும் வாழ்ந்துகிட்டு உட்காந்துக்கிறோம். ரெண்டும் கேட்டானா அன்பம் இல்லையா? அது வேண்டாம். ஆண்டவர் சத்தியத்தை உணர்த்துறாருன்னா நீ நானும் சத்தியத்தில் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த வார்த்தை பலவந்தமா பண்றாரு. இன்னைக்கு நம்மள நல்ல காரியத்தை செய்வதற்கு நம்மள பலவந்தம் பண்ணுகிறார். அதை புரிச்சுக்கோ, அதை அப்படியே விட்டுப்படாத. ஓகே, என்கிட்ட ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யறவனா மாறணும்னு நினைக்கிறாரு, அப்பனா நான் செஞ்சுட்டு போவேன், வெளிச்சத்தின் பிள்ளையா நான் மாறுவேன், இருளில் நடவாம வெளிச்சத்தில் நடக்கிறவனா மாறுவேன் அப்படின்னு சொல்லி நீனா உனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. இந்த மெசேஜை கேட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல விட்டுட்டு நீ பாட்டினே நீ நான் என் காரியத்தை தான் நான் செய்வேன், என் மனம் போன போக்குல தான் நான் நடப்பேன், என் மனசுல எதெல்லாம் கரெக்டுன்னு இருக்குதோ அதான் நான் செய்வேன்னு செஞ்சா செஞ்சுக்கோ. அதை பத்தி கேர், நான் கவலைப்படலை. ஆனா பரலோகம் கவலைப்படுது. ஐயோ, என் பிள்ளைக்கு இவ்வளோ சொன்னனே, அது கேட்காம நரகத்துக்கு போறதுக்கு அது ஏதுவா இருக்கிறது, பரலோகத்துக்கு போறதுக்கு அது தன்னை ஆயத்தப்படுத்தாமல் நரகத்துக்கு போறதுக்கு அது என்ன செய்யுது, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்குதுன்னு வருத்தம் ஆண்டவர் உன் மேலதான் படுவார். என்னுடைய வேலை சொல்ற வேலை தான். நான் எனக்கு ஆண்டவருக்கு அக்ரிமெண்ட் அதுதான். உன் ஜனங்கள், உனக்கு நான் கொடுக்கிற ஜனங்கள்லாம் முட்டாட்டமான ஜனங்கள், நெத்தியில வஜ்ரக்கல் உள்ளவங்க, நெத்தி அப்படியே இரும்பு மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் சொல்லி போடு, ஓ எனக்கு என்னன்னு தான் இருப்பாங்க. ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லிடு, சொல்ல வேண்டியதை நான் என்ன சொல்றேன்னா அதை சொல்லிடு. சொல்லாம போனா உனக்கு ஐயோ, சொல்லிட்டுன்னா அவங்க நடக்கிறாங்க நடக்கல, அது அவங்களுடைய பாடு. அப்ப நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்கிறேன். கேட்க வேண்டியது, கேட்டு கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய கடமை. இதை கேட்கிற யாருடைய கடமை அதுதான். அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒளியும் இருளுக்கும் நல்ல அழகா ஒரு டிஃபரன்சியேஷனை காட்டுறாரு. ஒளியில் நடக்கிறது என்றால் நீ நானும் நற்கிரியை செய்தால் ஒளியில் நடக்கிறவளாய் இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். துர்க்கிரியை செய்தால் நாம இருளில் நடக்கிறவளாய் இருக்கிறோம். இப்ப நாம ஆண்டவர் இங்க வாங்க, இப்ப 8க்கு வாங்க. யோவான் 8:12 என்ன சொல்றாரு? மறுபடியும் ஜனங்களை, அதெல்லாம் விட்டுருங்கம்மா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், அதை கூட விட்டுரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சமா இருக்கிறாரா, லைட்டா இருக்கிறாரா? அந்த வெளிச்சத்துக்கு, அந்த அர்த்தத்துக்கு போவாதீங்க தயவு செய்து. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னா நான் உலகத்துல இருந்த வரைக்கும் நல்லதே செஞ்சுட்டு நான் நற்கிரியை செய்துட்டு செத்து போனேன். நீ என்ன செய்ய போற? இப்படி வச்சுக்கோ, இப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோ. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற ஒளியா இருக்கிறேன்னாக்கா நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏசு ஆண்டவர் நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா சொல்லுங்க? நாடெங்கும் நல்லதே செய்து சுற்றி திரிந்தார்னு அவரை குறித்து பெற்றிருக்கு. அப்ப அதுதான் வெளிச்சம்னு சொல்றார். இங்க வெளிச்சம்னாக்கா வெளிச்சத்தை பத்தியே நீ நினைக்காத, லைட்டை பத்தி நினைக்க, இந்த மாதிரி லைட் வெளிச்சம் அது மாதிரி நினைக்காத. வெளிச்சம்னா நற்கிரியை, நல்ல காரியம். சொல்லுங்க. நான் உலகத்துல இருக்கும் போது நல்ல காரியம் செய்து நான் வெளிச்சமா இருந்தேன். என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்யணும்? படிங்க. அத இருளிலே நடவாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட காரியங்களை செய்யாம, துரோகம் பண்ணாம, கெடுதல் செய்யாம, அடுத்தவன் பாதிக்கும்படி செய்யாம, ஒன்னு நீயே ஏமாத்திக்காம, அப்ப இருளுக்குரிய காரியம், பிசாசுக்குரிய காரியத்தை செய்யாம, இதுதான் அவர் சொல்ல வர்றார்.
இருளிலே நடவாமல். எதுல? என்னை பின்பற்றுகிறவன். நீ என்னை பின்பற்றுன்னு தீர்மானிச்சுன்னா நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் எப்படி சாகிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போனாரோ நானும் அப்படி செய்யறேன். சொல்லுங்க. ஆண்டவர் உனக்குள்ளாரே நீ தீர்மானத்தை பாத்துல சொல்ல வேண்டாம். அதெல்லாம் பார்த்து சொல்லி சொல்லி ஏமாத்திட்டோம். உனக்கு உன் மனசாட்சியை நீ பேசிக்கோ. உன் மனசாட்சியை கேட்டுக்கோ. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்தே பேசு. ஏ பாண்டியா சொல்லு. ஏ அருணு சொல்லு உன்னை பார்த்தே. டே அருணே, நான் சாகிற வரைக்கும் நல்லது செய்யணும்டா. உனக்கு உன் மண்டையில உரைக்கிற மாதிரியே நீ பேசிக்கோ. ஏ உமா, சாகிற வரைக்கும் நல்லது செய்யணுடி அப்படின்னு உனக்கே நீ சொல்லிக்கோ. அடுத்தவனை பார்த்து சொல்ல வேண்டாம். ஏன் அடுத்தவனை பார்த்து சொல்லிக்கிட்டு? அடுத்தவன் எக்கடாவது கெட்டு போறான். நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ நானும் உருப்படணும். அதான் ஆண்டவர் விரும்புறாரு. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை தான் எடுக்க சொல்றாரு. அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்கவே சொல்லலை. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு தான் நம்ம மெசேஜ் கொடுக்குறோம், அடுத்தவனுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும். என் கிறிஸ்தவன் நரகத்துக்கு போக கூடாது, அதுதான் எனக்கு கவலை. இப்ப என்ன ஏன் வச்சுக்கிறாருன்னா, கிறிஸ்தவனுக்கு நீ சத்தியத்தை சொல்லதான் என்ன வச்சுக்கிறார். அதனால அவனுக்கு அவனே நம்ம பேசிப்போம். நான் எதை ஃபாலோ பண்ணி எப்படியாக நடக்கிறேன்? நான் ஆண்டவரை போல நற்கிரியை செய்கிறேன்னா இல்ல பிசாசை போல துர்க்கிரியை செய்கிறவனா? என்ன நானே ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அதான் கிறிஸ்தவம். ஒன்ன நீ ஆராய்ந்து பார். அடுத்தவன் முதுவை பார்க்காத, அடுத்தவன் லைஃபை பார்க்காத. அவ என்ன சேலை கட்டிக்கிறா, அவ என்ன நகை போட்டுக்கிறா, அவ எப்படி பல்ல இழிச்சிட்டு வரா, அவ எப்படி டெஸ்ட் பண்ணிட்டு வரா, அவன் எப்படி கிராப் வெட்டி வரான், பார்க்கவே பார்க்காத. அதை பார்த்து நீ வீணா போவாது. நான் எப்படி கிராப் வெட்டிக்கிறேன், நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி டெஸ்ட் பண்றேன், நான் எப்படி பேசுறேன், அதை மட்டும் பாரு. நீ உருப்பிடுவ, நானும் உருப்பிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா துர்க்கிரியை செய்யாமல், துர்க்கிரியை செய்கிறவனாய் நடவாமல். அதான் அங்க அர்த்தம். இருளில் அப்படின்னாக்கா துர்க்கிரியை செய்கிறவனாய் நடவாமல். என்ன செய்யணுமா? ஜீவ வழியை அடைந்திருப்பான். நற்கிரியை செய்கிறவனாய் நடப்பான். அதான் அங்க அர்த்தம். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம் அங்க மறைந்து கிடக்குது. ஜீவ ஒளியை அடைவான், அடைந்திருப்பான்னா என்ன? அடைஞ்ச ஜீவ ஒளின்னா என்ன? அப்படியே அவன் லைட்டா மாட்டிடுவானா? ஜீவன் என்றால் உயிருள்ள, ஒளி என்றால் வெளிச்சம். அப்ப உயிருள்ள வெளிச்சமாய் மாறுவான்னா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நற்கிரியை செய்கிறவனாய் மாற வேண்டும். அதுதான் அர்த்தம் அதுல புதைந்து கிடக்குது. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? இன்னைக்கு உண்மையிலே இதை நான் கொஞ்சம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதே 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துக்கு என் கவனத்தை கொண்டு போனார். படிங்களேன். 7ஆம் அதிகாரம் அதே பக்கத்தில் தான். மோசே நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? மோசே என்னத்தை கொடுத்தானா? நியாய பிரமாணத்தை யாருக்கு கொடுத்தான்? இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தான். மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கவில்லையோ? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை. அப்பா, இது யார் சொல்றா? இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னதை சிவப்பிரத்துல இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு என்னுடைய வேதத்துல. இயேசு உயிரோடு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். யாரை பார்த்து? இஸ்ரவேல் மக்களை பார்த்து. டே இஸ்ரவேல் மக்களே, மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான் இல்லையா? நியாயப்பிரமாணம்னா நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்தான். இது செய், இது செய்யாத, டூ நாட் அதுல இருக்கு. 248 டூ செய், 365 செய்யாத. அதுதான் சேர்ந்தது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தான், உனக்கு போதிச்சான். எப்ப பார்த்தாலும் நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த மோசே. ஏன்? இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க 19, உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை. அப்பா, இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நான் இத கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ண, நடக்கிறது இல்லை. அப்ப அவன் எதில் நடந்திருப்பான் சொல்லுங்க?